7 days 7 கிரேவி வெரைட்டிஸில் இன்றைக்கி டே 3 சோயா சங்க்ஸ் கிரேவி பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி விட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க 1/2 கப் மீல் மேக்கரையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க வாட்டரை ஒரு ஸ்பூன் வச்சு மசிச்சு விட்டிங்கன்னா எல்லா தண்ணியும் வந்துடும். அடுத்ததாக இந்த கிரேவிக்கு தக்காளியை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எல்லா ஸ்பைசஸையுமே சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் மசாலாக்கள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், காரத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாமே சேர்த்துட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1/4 கப் தயிரையும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரையும் சேர்த்து ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடி. கடைசியாக 1/2 லெமன் ஜூஸையும் சேர்த்துட்டு கஸ்தூரி மெத்தியும் சேர்த்து பரிமாறினீங்கன்னா சூப்பரான சோயா சங்க்ஸ் கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.